இந்த இயர் ஹானஸ்ட்லி அனிமே ஃபேன்ஸ் செம்ம ட்ரீட்டு தான். பிக் த்ரீயோட இயர்னு கூட சொல்லலாம். ஒன் பீஸோட எல்பா ஃபார் செம்ம மொமெண்டமில் போயிட்டு இருக்கு. நருட்டோவும் நெக்ஸ்ட் சீசன் புது எபிசோட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் டிராகன் பால் பீரஸ் வேறு வருது அடுத்த சீசன். அண்ட் இந்த சீசனோட ஹைலைட் ப்ளீச் இஸ் ஃபைனலி பேக். 1000 Year Blood War பார்ட் 4 இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆக போகுது. செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன் ப்ளீச் பார்க்குறதுக்கு. அதுவும் ட்ரெய்லர் பார்க்கும்போதே அனிமேஷன், டைரக்ஷன், ஃபைட்ஸ் எல்லாத்துக்குமே செம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு. எஸ்பெஷலி சில கேரக்டர்ஸோட பங்காய் பார்க்குறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கேன். ஆனால் அது ஒரு பக்கம் எக்ஸைட்டிங்காக இருந்தாலும் என்னோட சம் ஆஃப் த ஃபேவரட் அனிமேஸ் இந்த சீசன் ரிட்டர்ன் ஆகுது. டாப் இசக்காய் அனிமேஸ் எல்லாமே ஒரே சீசனில் டைரக்ட் காம்படிஷன் கொடுக்க வந்திருக்கு. முஷோகு டென்சே, ரீசீரோ, ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் அ ஸ்லைம் இதெல்லாம் பத்தாதுன்னு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் என்னோட பர்சனல் டாப் இசக்காய் லிஸ்ட்டில் இருக்கிற சாகா ஆஃப் டான்யா தி ஈவில் அனிமேவும் ரிட்டர்ன் ஆகியிருக்கு. அனிமே ஒன்றும் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு சீசன் ஒரு மூவி அவ்வளோதான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் ரொம்ப என்கேஜிங் அண்ட் என்டர்டெய்னிங்காக இருக்கும். இந்த அனிமே பற்றி ஒரு சின்ன கான்டெக்ஸ்ட். இது World War I ஜெர்மனி இன்ஸ்பயர்ட் செட்டிங்கில் நடக்கிற அனிமே. இதில் நம்ம கேரக்டர் டான்யா வாரில் மாட்டிக்கிட்டு உயிரோட தப்பிப்பாளா, அவள் தேடுற பீஸ்ஃபுல் லைஃப், சைலண்ட் லைஃப் கிடைக்குமா, அண்ட் அந்த உலகத்தோட காட் அதாவது பீயிங் எக்ஸ் கூட அவளோட பேட்டில் ஆஃப் ஃபெய்த் இதெல்லாம் சேர்ந்து இந்த அனிமேக்கு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி கொடுக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் இசக்காய் இஸ் பேக்னு சொன்னாலே போதும், முஷோகு டென்சேன்னு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸில் எரிஸோட ஜேர்னி பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரூடியஸ் ஸ்டோரி திரும்பி கண்டினியூ ஆனதும் கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் ஆகுது. ஆனால் இது முஷோகு டென்சே, ஸ்ட்ராங் ஸ்டோரி அண்ட் வேர்ல்ட் பில்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் போக போக பிக்கப் ஆகும் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ரீசீரோ சீசன் 4 பற்றி சொல்லவே தேவையில்லை. பார்ட் 1 வந்து எவ்வளோ ட்ராமா கொடுக்க முடியுமோ, சுபாருவை எப்படி அஃபெக்ட் பண்ண முடியுமோ எல்லாமே காமிச்சிட்டு பீக்கான இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. ஆகஸ்ட்லேருந்து பார்ட் 2 வரப்போகுது. அப்போ தான் ரியல் பேட்டில் பிட்வீன் டாப் இசக்காய் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹானஸ்ட்லி செகண்ட் பார்ட்டில் இன்னும் எவ்வளோ எமோஷ்னல் டேமேஜ் கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். டென்சுரா அதாவது ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் அ ஸ்லைம் கூட போன சீசன்லேருந்து நல்லா கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. வெறும் மீட்டிங்ஸாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தா ஸ்டோரி நல்லாவே பிக்கப் ஆகிடுச்சு. லாஸ்ட் சீசனில் ரிமுரு விசஸ் யூகி அண்ட் மரியபல், மிலிமோட டிராகன் பாஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம தலைவன் டியாப்ளோ 3 பிரைமார்டியல்ஸை கொண்டுட்டு வந்து இறக்கி டீமன் ஆர்மியை பில்ட் பண்ணுறதுன்னு நல்லாவே போயிட்டுருக்கு. இசக்காய், ஆக்ஷன், ஷோனன் இதெல்லாம் தாண்டி என்னோட ஒன் ஆஃப் த ரிட்டர்னிங் ஃபேவரட் அனிமே கிராண்ட் ப்ளூ சீசன் 3. இது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் காமெடி அனிமேல ஒன்று. பார்ட்டி, ஆப்சல்யூட் கேயாஸ், கேக் ஹியூமர்னு ஃபுல் ஃபன்னாக தான் இருக்கும் இந்த அனிமே. பிரெயின் ஆஃப் பண்ணிவிட்டு சிரித்து என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனாலும் சீசன் 1 அண்ட் சீசன் 2 லெவலுக்கு காமெடி ஹிட் ஆகலை. இருந்தாலும் போக போக கண்டிப்பாக பிக் ஆகிடும்னு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இன்னொரு ரிட்டர்னிங் அனிமே U&IR போலார் ஆப்போசிட் சீசன் 2 ஆத்தர் கண்டிப்பாக சூப்பர் லைஃப் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஜான்வரியில் U&IR போலார் ஆப்போசிட்ஸோட சீசன் 1 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீசனில் ராம்பார்ட்ஸ் ஆஃப் ஐஸ் ரிலீஸ் ஆச்சு. இப்போது இந்த சீசனில் மறுபடியும் போலார் ஆப்போசிட் சீசன் 2 ரிலீஸ் ஆகுது. அண்ட் அடுத்த சீசனில் ராம்பார்ட்ஸ் ஆஃப் ஐஸோட அடுத்த சீசன் ரிலீஸ் ஆகுது. ஸோ 1 இயர் ஃபுல்லாக இவங்களோட ரொமான்ஸ் அனிமே தான் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. போலார் ஆப்போசிட்ஸ் பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சீசனில் எப்படி இருந்துச்சோ செகண்ட் சீசனும் அதே எனர்ஜியோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஹோல்சம், ஃபன்னி, க்யூட் இன்ட்ராக்ஷன்ஸ், கேரக்டர்ஸோட கெமிஸ்ட்ரி எதுவுமே குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகலை. அண்ட் இதில் மெயின் கப்பிள் விட சைட் கேரக்டர்ஸோட ஸ்டோரியில் தான் நான் ரொம்ப இன்வெஸ்டடாக இருக்கேன். ஸோ இந்த சீசனும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ரிட்டர்னிங் அனிமேல கிளெவர்டிஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் டார்க் ஃபேண்டசி அனிமே. பாப்புலர் ஃபேண்டசி அனிமே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டார்க், கொஞ்சம் கிரிட்டி, அதுவும் ஆர்ட் ஸ்டைல் பார்த்தாலே தெரியும் 90s ஃபேண்டசி ஆஸ்தெட்டிக் மாதிரி ஒரு ரஃப் ஃபீல் இருக்கும். இந்த வேர்ல்டோட டோன் எப்படி இருக்கும்னு நல்லா செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் செகண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் சீசன் இது கொஞ்சம் லைட்டராக மினி அட்வென்ச்சர் ஃபீலோடு போயிட்டுருக்கு. ஸோ திங்ஸ் ஹீட்டப் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரிட்டர்னிங் அனிமேலேயே இவ்வளோ பேங்கர்ஸ் இருக்குன்னா லாஸ்ட் சீசன்லேருந்து கண்டினியூ ஆகிற அனிமேஸ் வேறு இருக்குது. டீமன்ஸ் ஆஃப் தி ஷேடோ ரெல்ம், ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்டோட ஒர்க்னு சொன்னாலே எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ராமா, மிஸ்டரி, எக்ஸைட்மெண்ட்டோடு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஷோனன் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மாதிரி போயிடுச்சு. ஏன்னா MC இந்த புது வேர்ல்டில் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறான்னு ஃபன் எலிமெண்ட்ஸோடு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஸ்டோரி நல்லா பிக்கப் ஆகுது. கேரக்டர்ஸ் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது, ட்ராமாவும் வெயிட் கெயின் பண்ணுது. ஸோ ஒரு நல்ல ஷோனன் அனிமேவாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் அடுத்து லையா கேம். இதை நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸ்குவிட் கேமுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்த மாங்கா இதுதான். அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே போயிட்டுருக்கு. ஒரு கேம் முடிஞ்சதும் அடுத்த கேம் போனால் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ், மைண்ட் கேம்ஸ், மேனிப்புலேஷன், சைக்காலஜி எல்லாம் லேயராக பில்ட் பண்ணிகிட்டே போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா கேரக்டர்ஸ் எப்படி திங்க் பண்ணுறாங்க, என்ன பாசிபிலிட்டிஸ் கன்சிடர் பண்ணுறாங்க, எப்படி ட்ராப் செட் பண்ணுறாங்க, அதெல்லாம் ப்ராப்பராக ஆடியன்ஸ்க்கு காமிக்கிறாங்க.
அதனால் கேம் ஃபாலோ பண்ண ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ப்ராப்பராக இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அனிமே பார்க்கணும்னா டெஃபினெட்லி லயர் கேமை செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஆர்ட் ஸ்டைல் மட்டும் இந்த அனிமேவை கொஞ்சம் ஜஸ்டிஸ் பண்ணாது. சரி, இப்போ ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த அனிமே எல்லாம் கேட்சப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இந்த சீசனோட நியூ அனிமேஸ் என்ன பார்க்குறேன்னு பார்த்துடலாம். நியூ அனிமேல முதல்ல என்னை சர்ப்ரைஸ் பண்ணது என்னன்னா லவ் அன்சீன் பினீத் த கிளியர் நைட் ஸ்கை. இந்த அனிமேவை நான் ஃபர்ஸ்ட் ஏன் சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி இந்த அனிமே பற்றி நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. சைலண்ட் வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த அனிமே உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஆல்சோ கட்டாவா சோஜோ பற்றி தெரிஞ்ச யாராச்சும் ஓஜி சேர்ந்தீங்கன்னா இந்த அனிமே உங்களுக்கு தான். இது ஒரு காலேஜ் ரொமான்ஸ் அனிமே. பேசிக் ப்ரெமிஸ் என்னென்னா 2 பேர் மீட் பண்ணுவாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். சிம்பிள் ஸ்டோரி தான், ஆனால் எக்ஸிக்யூஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஹீரோயின் கேரக்டரை பார்த்தாலே எப்போவுமே ஹாப்பியாக இருப்பா. அவளோட ஸ்மைல், எனர்ஜி, வாய்ஸ் பார்க்கும்போதே ஒரு வார்ம் ஃபீலிங் கொடுக்கும். அதுவும் இந்த வாய்ஸ் ஆக்டர் வேறு ஷினோபு அண்ட் யோரோட வாய்ஸ் ஆக்டர். ஸோ அவங்களோட அந்த காம் வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த கேரக்டரும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த அனிமேல ஸ்மால் இன்ட்ராக்ஷன்ஸ், க்யூட் மூமெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிறது தான் ஸ்ட்ரென்த்தே. அதனால் ரொம்ப ரிலாக்ஸிங்காக பார்க்க முடியும். ஆனால் அடுத்த 2 அனிமேக்கு பெரிய டிஸ்க்ளைமர் தான். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஏன்னா நெக்ஸ்ட் அனிமேவோட பேர் ஸ்மோக்கிங் பிஹைண்ட் த சூப்பர் மார்க்கெட் வித் யூ. இதுவும் ரொமான்ஸ் தான், ஆனால் ப்ரீவியஸ் அனிமே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. இந்த அனிமேல அடல்ட் கேஸ்ட்டு தான். டெய்லி ஆஃபீஸ் ஒர்க், மீட்டிங், கால்ஸ், டெட்லைன்ஸ்னு ரொம்ப டயர்டான லைஃப்பை தான் நம்ம மெயின் கேரக்டர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற கேஷியர் பார்த்தாலே அவனுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக குறைஞ்சிடுது. அவளோட ஸ்மைல் பார்க்குறதுக்காகவே டெய்லி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த கேஷியர் அவனோட ஹீலிங் பில் மாதிரி. டெய்லி லைஃப் எவ்வளோ ரெப்பிட்டேட்டிவாக இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்மைல் ஒரு ஆளோட நாளே இம்ப்ரூவ் பண்ணிடும்னு காமிக்கிற அனிமே தான் இது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கேஷியரை பார்க்க முடியாமல் போயிடுது. சோகத்தில் ஸ்மோக் பண்ணலான்னு போகும்போது சூப்பர் மார்க்கெட் பின்னாடி ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பொண்ணு ஸ்மோக் பண்ண வரீங்களான்னு கூப்பிடுறாங்க. அதுலேருந்து தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒர்க் முடிஞ்சு கேஷியரை மீட் பண்ணுறது, இல்லை சூப்பர் மார்க்கெட் பின்னாடி அந்த பொண்ணு கூட மீட் பண்ணி பேசுகிறதுன்னு அவங்களோட இந்த இன்ட்ராக்ஷன்ஸோட ஸ்டோரி அப்படியே மூவ் ஆகும். காமெடி, ரொமான்ஸ், ஸ்லைஸ் ஆஃப் லைஃபோட நல்ல மிக்ஸாக இருக்கும். முன்னாடியே சொல்லிடுறேன், இது சூப்பர் ஸ்லோ பர்ன் ரொமான்ஸ் அனிமே. ஃபாஸ்ட் ரொமான்டிக் பில்டப்பு, கன்ஃபெஷன் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பார்க்க போனீங்கன்னா கன்ஃபார்ம் டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா கேரக்டர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் இந்த அனிமேவோட சார்மே. அடுத்த அனிமே கொஞ்சம் மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு தான். யானி நெக்கோ, அதாவது செயின் ஸ்மோக்கர் கேட் பேர்லேயே இருக்குது. ஸோ இது என்ன மாதிரி அனிமேன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணிடலாம். ஸ்மோக்கிங் அடிக்ஷன் எவ்வளோ டிஸ்கஸ்டிங் லெவலுக்கு போக முடியுமோ அதை ஃபுல்லாக எக்ஸாஜரேட் பண்ணி க்ரோஸாக, ஆனால் அதே டைம் ரொம்ப ஃபன்னியாக காமிச்சிருப்பாங்க. எவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருந்தாலும் அதை ஒரு கேட் கேர்ள் வச்சு க்யூட்டாக போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ க்ரோஸ் கண்டென்ட் பார்க்க பிடிக்காதுன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்சர்ட் காமெடி, அதாவது என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சிரிக்க வைக்கிறக்கூடிய அனிமே தான் இது. அண்ட் இந்த அனிமேல ஸ்மோக்கிங் மட்டும் இல்லை, ட்ரிங்கிங், ட்ரக்ஸ்னு வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அடிக்ஷன் பற்றியும் இருக்கும். பீக் அடிக்ஷன்னா எப்படி இருக்கும்னு காமிச்சிட்டு இதுலேருந்து கேரக்டர் வெளியில் வர முடியுமா இல்லை இன்னும் கீழே போகுமான்னு தான் ஸ்டோரி அன்ஃபோல்ட் ஆகும். இந்த அனிமையோட ட்ரெய்லர் பார்த்ததுமே இதை கண்டிப்பாக பார்க்கணுன்னு நான் டிசைட் பண்ணேன். ஜாதுகர், பிச் இன் மங்கோலியா, அரபிக், பர்ஷியன், அலாடின் மாதிரி ஒரு எஸ்தெட்டிக்கில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் அனிமேவாக எடுத்திருக்காங்க. இதோட சவுண்ட் ட்ராக், பேக்ரவுண்ட்ஸ், காஸ்டியூம், ஓவரால் வைப்னு செம்ம இமர்சிவாக இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி தான். கெங்கிஸ் கானோட பீரியடில் தான் இந்த அனிமே சிச்சுவேட் ஆகிருக்கு. இந்த அனிமேல மெயின் கேரக்டர் ஒரு சின்ன பொண்ணு, ஆர்ஃபன், ஸ்லேவ் மாதிரி லைஃப்பில் இருந்துட்டு நாலேஜ் தான் பவர்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி இந்த உலகத்தில் சர்வைவ் பண்ணுறது, ஃப்ரீ ஆகிறது, அவளோட ரிவெஞ்ச், இதெல்லாம் தான் ஸ்டோரியே. பார்க்கும்போது க்யூட் கேரக்டர்ஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் ட்ராமா, இமோஷன்ஸ், கேரக்டர் மூமெண்ட்ஸ்னு இதெல்லாம் நல்லாவே இருக்கும். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு கண்டிப்பாக சொல்லலாம். ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ், மேட் இன் அபிஸ் மாதிரி அவுட் சைடில் க்யூட், இன்சைடில் கொஞ்சம் ஹெவி. ஃபர்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் பார்த்ததுமே ஸ்டோரி மேலே நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. இது போக போக ரொம்ப நல்லா டெவலப் ஆகும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக நான் பார்த்துட்ருக்க அனிமே வேர்ல்ட் இஸ் டான்சிங். இந்த அனிமே பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட் விட எனக்கு இது ஒரு ஆர்ட் ப்ராஜெக்ட் பார்க்குற மாதிரி தான் ஃபீலிங் வருது. அனிமே மீடியம் யூஸ் பண்ணி டான்ஸ்னா என்ன, எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன, இமோஷன்னா என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக கூட ஃபீல் ஆகும். இதில் மெயின் கேரக்டர் ஒரு சின்ன பையன். ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டில் சிவில் வார் நடக்கிற காலத்தில் அவனோட அப்பா ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மிங் ட்ரூப்பை வச்சிட்டு இருக்காங்க. இந்த செட்டிங்கில் தான் அவன் லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ், அவன் பார்க்குற கஷ்டம், அவன் சந்திக்கிற மக்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே போகிறான். டான்ஸ்னால் ஸ்டெப்ஸ் மட்டும் இல்லை, டான்ஸுக்கு பின்னாடி இருக்கிற இமோஷன்ஸ், ஃப்ரீடம்,
பெயின், ஹாப்பினஸ், பீப்புளோட லைஃப் இதெல்லாம் எப்படி மூமெண்ட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னு புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிற ஜேர்னி தான் இது. அதனால் ஸ்டோரி கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகும். ஆனால் அதே டைம் காமெடி மூமெண்ட்ஸும் நிறையா இருக்கும். ஹீரோ சின்ன பையன் தானே, ஸோ லைட் ஹார்ட்டட் சீன்ஸும் இருக்கும். அதே டைமில் ட்ராமா அண்ட் சீரியஸ் மூமெண்ட்ஸும் இருக்கும். இந்த பேலன்ஸ் தான் எனக்கு இந்த அனிமேல பிடிச்சிருக்கிறது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் பார்த்தப்போ இன்ட்ரெஸ்டிங்குன்னு தான் தோணுச்சு. ஆனால் இப்போ 4 எபிசோட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இந்த அனிமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஆப்வியஸ்லி இந்த அனிமே எல்லாருக்கும் செட் ஆகாது. ஆனால் இந்த அனிமே உங்களுக்கு கிளிக் ஆனால் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த சீசன் அப்சர்வ் பண்ணும்போது ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்கில் நிறைய அனிமே வந்திருக்கு. வேர்ல்ட் இஸ் டான்சிங், ஜாதுகர், சாகா ஆஃப் டான்யா தி ஈவில் மூணுமே டிஃப்ரெண்ட் ஹிஸ்டாரிக்கல் இன்ஸ்பிரேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜாதுகர் ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்க்கு கிங்கிஸ் கான், வேர்ல்ட் இஸ் டான்சிங்க்கு ஹிஸ்டாரிக்கல் ஜப்பான் 1300s, சாகா ஆஃப் டான்யா தி ஈவிலுக்கு World War I இன்ஸ்பயர்ட் செட்டிங். இதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்கில் இன்னொரு அனிமேவும் இருக்குது. பார்க்கலாமா வேண்டாமான்னு லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். தோ ஐ ஆம் அன் இனப்ட் வில்லனஸ். இதை பற்றி கேள்விப்பட்டது அப்போத்தகரி டைரி ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேலஸ் செட்டிங், கன்சர்ட்ஸ், கோர்ட் பாலிட்டிக்ஸ், ஃபீமேல் என்சி, ஆனால் கொஞ்சம் ஃபேண்டசியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தால் அப்போது பிஞ்ச் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் பிளாக் டார்ச்னு ஒரு அனிமேவும் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஓவரால் இந்த சீசன் ரிட்டர்னிங் அனிமே சைடில் செம்ம ஸ்ட்ராங்கு. அதனால் புது அனிமேஸ் நல்லாவே சஃபர் பண்ணலாம். இருந்தாலும் நான் சொன்னதில் ஏதாச்சும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் இருக்க அனிமேஸை பார்த்துட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சீசனில் நீங்கள் என்ன அனிமே பார்க்குறீங்க, எது பார்க்கலான்னு இருக்கீங்க, இல்லை நான் பார்க்காத ஏதாச்சும் நல்ல அனிமே இருந்தாலும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பீஸ்.